أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் அருள்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். ரமலானுடைய நோன்பு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாற்றமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா பக்ராவுடைய 183வது வசனத்தில் குறிப்பிடும்போது சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாறலாம். இப்போது நோன்பு ஒரு மனிதன்கிட்ட எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் முக்கியமான மாற்றமாக அல்லாஹ் குறிப்பிடுறது இரையச்சமுடையவராக அந்த மனிதர் மாறுறாரு அப்படிங்கிறது தான். நீங்களும் நானும் இந்த மாற்றத்தை அடையணும், இறைவன் சொல்லக்கூடிய இந்த இரையச்சமுடைய மனிதராக நான் மாறணும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத நோக்கி தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய தொழுகையும் சரி, நம்மளுடைய நோன்பும் சரி, நம்மளுடைய இரவு வணக்கங்கள் சரி, நம்மளுடைய சதக்காக்களும் சரி, எதை முன்னோக்கி இருக்குது அப்படின்னா அந்த இரையச்சமுள்ள மனிதராக நான் மாறணும் அப்படிங்கிறத முன்னோக்கியே தான் இருக்குது. ஆனால் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் தக்குவாவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது. அந்த அமலின் பக்கம் பல நேரங்களில் நம்ம கவனம் செலுத்துகிறதே இல்லை. அதில் பெருசாக நம்மளே ஈடுபடுத்திக்கிறது இல்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழர்கள்கிட்ட கேட்குறாங்க, எல்லா அமல்களை விடவும் சிறந்த ஒரு அமல், இறைவனிடம் தூய்மையான ஒரு அமல், அந்தஸ்துகள்லையே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமல், நீங்கள் செலவு செய்கிற தங்கம் வெள்ளி இது எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு அமல், போர்க்களத்தில் நீங்கள் போரிடுவதை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் கற்றுக் கொடுங்க யா ரசூலுல்லான்னு சொல்கிறாங்க. சொன்னது ரசூலுல்லா சொல்கிறாங்க, அது அல்லாஹுவை நினைவு கூறுவது, இறைவனை நினைப்பது, திக்ரு செய்வது தான் அந்த சிறந்த அமல், அந்தஸ்தில் மிக உயர்ந்த அமலாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராங்க. அப்போது ரமலானில் நான் இந்த இரையச்சம் உடையவராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த திக்ரையும் நம்ம இணைச்சிக்கணும் தானே. நம்மளில் எத்தனை பேருக்கு திக்ரு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது? தொழுகைக்கு பின்பு செய்யக்கூடிய திக்ரு கூட நம்மளில் பலர் செய்கிறதே இல்லை. அவசரமாக தொழுது முடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து நகண்டுறோம். அதை தவிர்த்து வேறு எந்த நேரங்களில் நம்ம திக்ரு செய்கிறத வழக்கமாக்கியிருக்கோம்? அழகான வார்த்தைகளையும் நேர்த்தையான வார்த்தைகளையும் கொண்ட துவாக்கள் மேலே நம்ம அதிகம் ஆர்வம் செலுத்துகிறோமே. எளிய வார்த்தைகளையும் அதிக நன்மைகளையும் கொண்ட இந்த திக்ரின் மேலே நம்ம கவனம் செலுத்துகிறதே இல்லையே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா அஹ்ஸாபுடைய 41வது வசனத்தில் கட்டளையிடுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கஃபீரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். திக்ரு செய்வது, இறைவனை நினைவு கூறுவது நம்மக்கிட்ட ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னை அதிகம் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? அதிகம் நினைவு கூறுறதால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹுவை நினைவு கூறுவதால், திக்ரு செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் பயன், நாம் அல்லாஹுவை நினைவு கூறும்போது அல்லாஹுவும் நம்மை நினைவு கூறுகின்றான். சூரா பக்ராவுடைய 152வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான்ல, ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்கிற இந்த மொத்த வாழ்க்கையும் எதுக்காக?
அல்லாஹ் என்னை ஒரு முறை நினைவு கூர்ந்துட மாட்டானா? என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஒரு முறை பார்த்து அங்கீகரிச்சிட மாட்டானா? என்னுடைய கஷ்டங்களையும் கவலைகள்லையும் நான் மூழ்கி போய் என் இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேனே, அல்லாஹ் இதை ஒரு முறை கவனிச்சிட மாட்டானா? என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அப்படிங்கிற தவிப்பு தானே நம்ம இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்கிறதுக்குரிய நோக்கமே. இந்த நோக்கத்தை சாதாரணமான இந்த திக்கர்கள் நிறைவேற்றியது பாருங்களேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுறேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹ் சொல்வானா, என் அடியான் என்னை எப்படி என்றானோ, என்னை குறித்து அவன் எப்படி எண்ணம் கொள்கிறானோ அது மாதிரியே தான் நான் இருக்கேன். என்னுடைய அடியான் அன்பானவனாக நினச்சா நான் அன்பானவனாக இருக்கேன். எப்படி என்னை நினைவு கூறுகிறானோ அது போலவே நான் இருக்கேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருக்கின்றேன். அந்த அடியான் என்னை மனதுக்குள்ளே நினைவு கூர்ந்தான் அப்படின்னா நானும் அவனை மனதிற்குள்ளே நினைவு கூறுகின்றேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அதை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி செல்கின்றேன். அவன் என்னை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் என் அடியானை நோக்கி ஒரு பாகம் நெருங்கி செல்கின்றேன். என் அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடோடி செல்கின்றேன்னு அல்லாஹ் சொல்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். நம்ம அல்லாவை எப்படி நினைக்கிறோமோ அது போலவே நம்ம ரப்பு நம்மக்கிட்ட நடந்துக்கிறான். நம்ம அவனை மனதுக்குள்ளே நினைவு கூர்ந்தா அவனும் நம்மளை நினைவு கூர்றான். நம்ம அவனை ஒரு சபையில் நினைவு கூறும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை நினைவு கூர்ற சபையை விட ஒரு சிறந்த சபையில் உன்னை நான் நினைவு கூர்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போது திக்ரால நமக்கு ஏற்படக்கூடிய முதல் பயன் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகின்றான். எப்பெல்லாம் நம்ம சுபஹானல்லாஹ், எப்பெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், எப்பெல்லாம் அல்லாஹு அக்பர் சொல்கிறோமோ அந்த சொல்லக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு உயர்ந்த சபை, வானவர்களுடைய சபையில் இந்த அடியார் என்னை நினைவு கூறுறாருன்னு சொல்லி நம்மளுடைய பெயரோடு அல்லாஹ் என்ன செய்வான், நினைவு கூறக்கூடிய ஒரு நன்மையை இந்த திக்ரை நமக்கு பெற்றுத்தருது. ரெண்டாவது, இந்த திக்ரால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பாருங்களேன். 33வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் இதுக்கான சிறப்பை சொல்லி காட்டுறான். திக்ரு செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி, திக்ரு செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி, அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார்படுத்தி வச்சிருப்பதா அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்துல்லாஹு லகும் மஹ்ஃபிரத்தவ் வாஜ்ரன் அலீம். உங்களுக்கு மகத்தான கூலி தயாராக இருக்குது. மகத்தான கூலி என்னவாக இருக்க முடியும்? சுவனத்தை விட, இறைவனை சந்திப்பதை விட ஒரு மகத்தான கூலி இருக்க முடியுமா? அப்போது திக்ரு செய்யக்கூடிய அடியார்கள், நம்மளுக்கு வேணால் இந்த பூமியில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப போரிங்கான ஒரு பர்சனாக தெரியலாம். என்ன எப்போ பார்த்தாலும் திக்ரு செஞ்சுட்டே இருக்காங்க, சும்மா இருந்தால் திக்ரு செய்யணுமா அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வச்சுருக்க கூலி அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். இந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்காக எவ்வளோ கஷ்டமான அமல்களெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எளிய அமல்களின் மூலமாகவும் நீங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த எளிய அமல்களில் ஒன்று அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது. இது வரைக்கும் நம்ம 2 பயன்கள் பார்த்தோம். அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹும் நம்மளை நினைவு கூறுறான். ரெண்டாவது, திக்ரு செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மகத்தான ஒரு கூலி, சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுருக்கான். மூணாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, 13வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க
அப்படின்னு சொல்கிறான். அப்போது திக்ரு செய்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய 3வது பயன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்ளம் அமைதி பெறுது. இன்றைக்கி இந்த உலகத்தில் பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அமைதியான உள்ளம் இல்லாதது மட்டும்தான். தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பயணம் தனக்கு சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தாத போது அந்த மனசு ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகுது. அந்த நெருக்கடி கவலைகளாகவும் ரொம்ப பெரிய துக்கங்களாகவும் இன்னும் ஒரு சில தவறான முடிவுகளுக்கு கூட தள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படி அலைப்பாயிர அமைதி இல்லாத இந்த உள்ளங்களை எதால் அமைதிப்படுத்த முடியும்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, நீங்கள் திக்ரு செய்யுங்க. திக்ரு செய்கிறதால உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனக்காக உதவி செய்யக்கூடிய அடிமைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அனுப்பிச்சி வச்சுட்டு மீண்டும் மகளுடைய வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, இந்த பணியாட்களை விட சிறந்தது ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், திக்ரு அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல, அது நம்மளுக்கு உளவியல் ரீதியாக ஒரு சில மாற்றங்களையும் ஏற்படுத்துது. வெறும் நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தை மனசை மாற்றுமா அப்படின்னா, மனசுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைனா, எந்த விஷயத்தை நாவு சொல்லுதோ, எதை நாவு மீண்டும் மீண்டும் சொல்லுதோ அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய மனசு என்ன செஞ்சிருது, பழகிருது. ஒன்றும் இல்லை, நமக்கே ஏதாவது ஒரு சில கவலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவலையை நினச்சி நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மனசு இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கும்போது, ஆமாம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு, அதனால என்ன, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், நான் இந்த விஷயத்தை இந்த மாதிரி கையாண்டுருவேன், என்னுடைய இறைவனுடைய உதவி இருக்குது, நான் இதை தாண்டி வந்துடுவேன் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக பேச பேச நம்மளுடைய மனசும் அந்த நன்மையை நோக்கி, அந்த பாசிட்டிவான எண்ணத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இதுதான் உளவியல் சொல்லக்கூடிய விஷயம். இதை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய நாவுகள் என்னை நினைவு கூற கூற உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். நீங்கள் உங்களுடைய நாவுகளால் என்னை புகழ புகழ உங்களுடைய உள்ளம் முழுக்க நான் நிறைஞ்சிருவேன். எந்த உள்ளத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறானோ அந்த உள்ளத்துக்கு கஷ்டமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், திக்ரு செய்வதால் மட்டுமே மனித உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திக்ரை மனிதர்களாகிய நம்ம மட்டும்தான் அசால்ட்டாகவும் கவனக்குறைவாகவும் கையாளுறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு நொடியும் அவனை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கு. மனிதர்களை மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு என்ன செஞ்சிடறோம், விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை பற்றி ஒரு சில நினைவூட்டல்களை பகிர்ந்துக்க போகிறோம். எந்த திக்ரு நம்ம செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த திக்ருக்கு அதிக நன்மைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, நான் மெஹராஜுடைய பயணத்துக்கு போனேன், அப்போது இப்ராஹிம் நபியை நான் சந்தித்தேன். இப்போ இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்தாருக்கு என்னுடைய சலாமை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, முகமதே உங்களுடைய உம்மத்துக்கிட்ட சொல்லுங்கள், சுவனத்துடைய மண் ரொம்ப தூய்மையானது, சுவனத்துடைய தண்ணீர் சுவையானது. இந்த சுவனம் ஒரு பிளெயினான ஒரு இடம் தான், ஒரு காலியான ஒரு இடம். இதனுடைய மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரால் நடப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தையும் விதைக்கிறது இப்போ யார் அப்படின்னா நம்மளுடைய திக்ருகள் தான். இப்போ இந்த பூமியில் நமக்கான ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்த ரொம்ப வெயிலாக வச்சுருப்போமா, பசுமையே இல்லாமல் வச்சுருப்போமா? 2 மரங்கள், ஒரு வீடு கட்டினா கூட ஒரு மரம் வச்சு தான் என்ன செய்கிறோம், அந்த வீட்டை நம்ம பசுமையானதாகவும் இதமானதாகவும் மாற்றுறோம். நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்பு அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு சொல்லும்போது நமக்கான இடத்தை சொர்க்கத்தில் நம்ம எப்படி தயார்படுத்தி வச்சுருக்கோம்? எத்தனை மரங்களை நம்மளுடைய
திக்ருகளால் நட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சுவனத்துடைய மரங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் மாதிரி இப்போ இருக்க போகிறதில்ல. ரொம்ப உயர்ந்த மரங்களாகவும் பழங்கள் எல்லாம் தாழ்வாக இருக்கக்கூடியதாகவும் நமக்கு ரொம்ப இதமானதாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் எப்போதும் தென்றல் காற்றை வீச வைக்கக்கூடிய மரங்களுமாகவே அது இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட மரங்களை நமக்கான இடத்துல நம்ம நட வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு திக்ரை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு திக்ருகளின் மூலமாக நமக்கான மரத்தை சுவனத்தில் நம்ம நடக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.